ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மேனேஜர் மேம் என்ன ஒரு கடைக்கு இட்டுன்னு போடா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஹை ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு கடைக்கு இட்டுன்னு போனேன். அவங்களோட மிஸ்டருக்கு வந்து ஷர்ட் எடுக்கணுமா, நிறைய டிசைன் பார்த்தாங்க. ஃபைனலாக ஒரு ஷர்ட்டை முடிவு பண்ணி அதுக்கு பில் பேமெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா, என் வீடு பக்கத்தில் தான் இது வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போனேன்னா பஜ்ஜி போண்டா உருளைக்கிழங்கு மசாலாம் கொடுத்தாங்க. நான்லாம் பஜ்ஜி சுட்டா எண்ணெய் பிடிக்குது, இந்த கடைக்காரங்க சுட்டா மட்டும் ஏன் எண்ணெயே பிடிக்க மாட்டேது எனக்கும் தெரில. கொடுத்தாங்களா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. அவங்க வீட்டில் வந்து சாய்பாபா பாட்டு போயிருந்து அதை கேட்டுக்கினே அதை அப்படி சாப்பிட்டேன்னா, அப்புறம் வந்து வாழைக்காய் பஜ்ஜி தத்து கொடுத்தாங்க. போதும் போதும் மேம் சொல்கிறேன், அவங்க வச்சுக்கினே இருக்கிறாங்க. வாழைக்காய் பஜ்ஜின் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்து. அப்புறம் வந்து ஒரு காஃபி போட்டு அது கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த ஒரு கப்புக்கு ஒரு 3 பாக்கெட் காப்பி தூள் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன்னா, என் செப்பல் வந்து ரொம்ப நாளாக அருந்து போய் கலந்தது. அதை வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் நிறுத்தேன்னா, கடைக்கார அக்கா வந்து ஒரு 800 900 ரேஞ்சில் எடுத்து போடுறாங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் தேவையில்லக்கா, சும்மா ஒரு 250 300 ரேஞ்சில் போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஃபைனலாக ஒரு செருப்பு எடுத்து காட்டினாங்க. எனக்கும் அந்த மாடல் பிடிச்சிருந்து, கலரும் பிடிச்சிருந்து. இது பழைய செருப்பு, இது புது செருப்பு. பழைய செப்பல் அங்கேயே வந்து கிடச்சிட்டேன். வீட்டுக்கு வந்தேன்னா, மதிய சாப்பாடே இன்றைக்கி என்னால் செய்ய முடியல மேம், நீங்கள் எதனா குழம்பு எடுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கனவா தொக்கு, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. டேஸ்ட்டு வேறு லெவல் இது. நைட்டு அந்த நாட்டுக்கோழியில் இருக்கிற கறியை எடுத்து சாப்பிட்டனே, எங்கேயே போயிட்டேன். நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டுலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட பயோட ஒரு லிங்க் இருக்குது, அது என்னோட யூடியூப் சேனல், அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.